லெஜெண்டரி டைரக்டரான பாக்கியராஜ் அவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஏதோ நம்ம ட்ரெண்ட்ல இருக்கணும், சோஷியல் மீடியாவில் நம்மளை பற்றி பேசணும் அப்படி இருக்கவங்க அப்படி பண்ணுவாங்களேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவங்க ஒன்றும் ஆடியோ லான்ச்சுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் வரல. ஜூம் வைக்கிறது, போட்டு நெசுக்கிறது, பஸ்ட் அவுட் ஆகி அப்படி பேசியிருக்காங்க. வரலனா கூட யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சேடு சாங், சேடு பிஜிஎம்னு போட்டு வச்சிருக்காங்க. நேற்று நம்ம லெஜெண்டரி டைரக்டரான பாக்கியராஜ் அவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவர் கடைசியாக ஒரு முறை பார்க்க நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அங்கே வந்து கூல் சுரேஷ் முருங்கா எடுத்துட்டு வந்திருக்காரு. தங்கம் வைரம் வைடூரியம் எது வைத்தாலும் பாக்கியராஜ் சாரோட அடையாளமே இந்த முருங்கைக்காய். அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் விட்டுட்டேன். ஏதோ நம்ம ட்ரெண்ட்ல இருக்கணும், சோஷியல் மீடியாவில் நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாருன்னு. ஆனால் நேற்று பண்ணது புத்தி இருக்கவங்க அப்படி பண்ணுவாங்களேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுல வேற அந்த வீடியோல சேடு சாங், சேடு பிஜிஎம்னு போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வெறுப்பாகுது. அவர் வரலனா கூட யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேங்க. வந்தா ஒழுங்கா வரணும். நல்ல வேலை அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் எதுவுமே இன்னும் பார்க்கல. பார்த்துருந்தா இன்னும் கடுப்பாயிருப்பேன். நெக்ஸ்ட் மீடியா வந்தவங்க யாராச்சும் அழுதா அவங்க ஃபேஸுக்கு ஜூம் வைக்கிறது, ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து அவங்க வாய்க்குள்ள மைக்க விடுறது, போட்டு நெசுக்கிறது. அவங்க ஒன்றும் ஆடியோ லான்ச்சுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ வரல. நம்ம கூட பேசிட்டு இருந்தவங்க இப்போ பூமியில் இல்லை, அந்த சோகத்துல வராங்க. அவங்க கிட்ட போய் என்னெல்லாம் பண்றீங்க? இதனாலதான் ராதிகா சரத்குமார் பஸ்ட் அவுட் ஆகி அப்படி பேசியிருக்காங்க. பல வருடங்களா இந்த மீடியா பீப்புள் இப்படிதான் பண்ணிட்டு வராங்க. யார் சொன்னாலுமே அவங்க சேஞ்ச் ஆக போறது இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன்.